வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு டவர் பாக்ஸ் ஒன்று உருவாக்கணும், ஒன்று மேக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறாங்க, ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இதுதான் டவர் பாக்ஸினுடைய லெஃப்ட் சேனல், ரைட் சேனல். இதெல்லாம் லெஃப்ட் சேனல், இதெல்லாம் ரைட் சேனல். இது ஒரு பவர் ஆம்பிளிஃபையர் மாடல். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய 3-வே டைனிட்டினுடைய நெட்வொர்க் போர்டு. பொதுவாக டவர் பாக்ஸ் க்ரியேட் பண்ணால் கண்டிப்பாக நாம் என்ன கான்ஃபிகரேஷனில் உருவாக்குறோம் அப்படிங்கிறது வேணும். ஃபஸ்ட்டு பேசிக் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பவர் ஆம்பிளிஃபையருடைய வாட்ஸு எவ்வளோ வாட்ஸ். பவர் ஆம்பிளிஃபையருடைய வாட்ஸ் 100 வாட்ஸ் மினிமம் இருக்கணும். ஏன்னா இந்த வாட்ஸ்அப் சிக்னல் தான் உங்களுக்கு 3 ஸ்பீக்கருக்கு போகுது. 3 ஸ்பீக்கர்னால் எது? ஒன்று ஊஃபர் அல்லது ஃபுல் ரேஞ்ச், மிட் ரேஞ்ச், டியூட்டர். இந்த மாதிரி 3 டியூட்டர் ஸ்பீக்கர், மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர், ஊஃபர் ஸ்பீக்கர். இந்த 3க்கும் பேரலெல்லாம் சிக்னல் போகுது. பேரலெல்லாம் கொடுக்கலாமா? டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல என்ன தேவை? ஒரு 3-வே நெட்வொர்க் ஒன்று தேவை. 3-வே நெட்வொர்க்கு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஓகேவா? பிரிண்ட் அவுட் காமிச்சிருக்கேன். ஓகே, அந்த 3-வே நெட்வொர்க்கில் என்னென்ன கெப்பாசிட்டர், ரெசன்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனி மாறுபடும். அந்த 3 சர்க்யூட் டயக்ராம் நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறேங்க, ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் 3 சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒரு ஊஃபருக்குன்னா வரக்கூடிய சிக்னல் ஒரு காயில் வழியாக உள்ளே போகும். மிட் ரேஞ்சுக்கு ஒரு கெப்பாசிட்டர் காயில் வழியாக மிட் ரேஞ்சுக்கு போகும். ஒரு கெப்பாசிட்டர் வழியாக டியூட்டருக்கு போகும். இந்த மாதிரி நெட்வொர்க்கு ஒரு போர்டில் கொடுத்துருப்பாங்க. இதான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ பாருங்களேன், இதுதான் இந்த போர்டு. இதில் கனெக்ஷன் டெர்மினல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இங்கே ஒரு காயில், இங்கே ஒரு காயில், 2 கெப்பாசிட்டர் இருக்குது. சிம்பிளாக இருக்கும். டைனிட்டி கம்பெனி வேர்ல்டு நம்பர் 1 குவாலிட்டி இன் ஆடியோ. ரொம்ப வருஷமாக இந்த டைனிட்டினுடைய ஸ்பீக்கர்ஸ், டியூட்டர்ஸ், மிட் ரேஞ்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும், டைனிட்டினுடைய ஆல் ரேஞ்ச் ஆஃப் ஊஃபர்ஸ், சப் ஊஃபர்ஸ், ப்ரொபஷனல் சப் ஊஃபர், மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ், மிட் பாஸ் ஸ்பீக்கர், ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ், ஆல் டியூட்டர்ஸ் எல்லாமே அவைலபிள். ஸோ இதெல்லாமே எங்கிட்ட இருக்குது. நீங்கள் ஒரு டவர் மாடல் உங்கள் பட்ஜெட்டுக்கு சூட்டபுளாக நீங்கள் அசம்பிள் பண்ணலாம். ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்ளீட்டாக டிஜிட்டலாக தான் சிக்னல் வந்துக்கிட்டு இருக்குது. பட் நம்ம கேட்குறது என்னமோ அனலாக் தான். அந்த அனலாக் சிக்னலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீகோடர் வேணும். டிஜிட்டல் டு அனலாக் டீகோடர் வேணும். அந்த டீகோடர் மூலிமா வரக்கூடியதை ஆம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம இப்போது ஒரு டவர் மேக் பண்ண போகிறோம். ஒரு காலம் பாக்ஸ் வெர்டிக்கலில் இருக்கும். டாப்பில் ஒரு டியூட்டர், அதுக்கப்புறம் ஒரு மிட் ரேஞ்ச், அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா ஒரு ஊஃபர். நான் படத்தில் கூட உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரி, இது வரிசையாக இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2 டியூட்டர் யூஸ் பண்ணுவாங்க, 2 மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க, 2 ஊஃபர் யூஸ் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்து, பவர் ஆம்பிளிஃபையர்னுடைய அவுட்புட்டை பொறுத்து. பவர் ஆம்பிளிஃபையருடைய அவுட்புட் 200 வாட்ஸ். நான் மினிமம் 100 வாட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே, அப்போ தான் இந்த 3 ஸ்பீக்கருக்குமே அந்த சிக்னல் டிவைட் ஆகி போகும். அப்போது ஒரு பாட்டில் வரக்கூடிய ட்ரிபிள் மட்டும் வந்தால் டியூட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். மிடில் வாய்ஸ் வந்துச்சுன்னா மிட் ரேஞ்சில் ப்ரொடியூஸ் ஆகும். பாஸ் மட்டும், தட் மீன்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி சப்பில் வரும். ஸோ குவாலிட்டி ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு லோ பட்ஜெட். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இது ஒரு லோ பட்ஜெட். இதில் ஒரு 6 இன்ச்சு டைனிட்டி ஊஃபர், ஒரு 4 இன்ச்சு மிட் ரேஞ்ச். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டியூட்டர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மில்லேனியம் டியூட்டர், நல்ல டைட்டானியம் டைப்பு, சூப்பர் குவாலிட்டி வரும். இது ஒரு சேனல், இது ஒரு சேனல். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாமா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு சாங் கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன்.
எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ் எல்லாமே ஆன்லைன் ட்ரைனிங். ஆன்லைனில் படிக்கிறதுனால உங்களுக்கு டைம் மிச்சமாகும், மணி மிச்சமாகும். விருப்பம் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2லேருந்து கிளாஸஸ் இருக்கும். இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராம் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம். வால்யூம் குறைச்சி வச்சுருக்கேன். இது HD21 அப்படிங்கிற ஒரு மாடல். இந்த கண்ட்ரோல் வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். அடுத்து வந்து உங்களுக்கு பாஸ், அடுத்து ட்ரிபிள், சப்போட கண்ட்ரோல். இந்த ரெண்டும் நான் சப் கனெக்ஷன் கொடுக்கல, ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. இந்த இடத்துல ஒரு எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை 24 வோல்ட் 20 ஆம்பியர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பவர் அவுட்புட் அப்படிங்கிறது, ஆடியோ அவுட்புட் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பவர் பேக்கை பொறுத்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வால்யூம் பார்க்கலாம் எப்படின்னு. பேஸ், ட்ரிபிள், பாஸ், ட்ரிபிள், வால்யூம் குறைச்சிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு சாங். பேஸ் வைக்கிறேன். ட்ரிபிள், பேஸ் கொடுத்துட்றேன். வால்யூம் குறைச்சிட்றேன். நெக்ஸ்ட் சாங். வால்யூம் லெவல் ரொம்ப குறைச்சிருக்கேன். நல்லா இருக்கு. வால்யூம் குறைச்சிட்டு இதில் பவர் ஆன் சுவிட்ச் இருக்குனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். HD21 மாடல். இதன் ப்ரைஸ் வந்து 2500 ரூபா. லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஊஃபர், மிட் ரேஞ்ச், டியூட்டர் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக எந்த ஒரு ஸ்பீக்கரோ, ஊஃபரோ, மீட்டரோ வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருந்தால் அது குவாலிட்டி வராது. கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பராக என்க்ளோசருக்குள்ளே இருக்கணும், பாக்ஸுக்குள்ளே இருக்கணும் மெயினாக. அப்போ தான் எஃபெக்ட்டு டபுள் மடங்கு இருக்கும். இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எப்படி ஒயரிங் டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஒரு டியூட்டர், ஒரு மிட்ரேஞ்ச் ப்ளஸ் ஊஃபர். கான்ஃபிகரேஷன் பொறுத்து இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த டியூட்டர் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு டியூட்டர் ஆட் பண்ணலாம். 4 இன்ச்சு மிட்ரேஞ்ச் எடுத்துகிட்டு 6 இன்ச்சு மிட்ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 6 இன்ச்சு ஊஃபருக்கு பதிலாக 8 இன்ச்சு ஊஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஊஃபரில் டைனிட்டியில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் எல்லாமே இருக்குது. ஒயிட் கோன், கோல்டு கோன், சில்வர் கோன், ரெட் கோன் இப்படியெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொன்றும் விரும்பி வாங்குகிறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நோட்டீஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி புக் பண்ணால் உங்களுக்கு நாளைக்கு வரும். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு நான் சில டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் இந்த யூனிட்னுடைய ஒரு படம் உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன், ஃபோட்டோ. இதுதான் டீட்டெயில்ஸ் இது. தென் அடுத்தபடியாக சேம் ஒன் ஓப்பன் பண்ணியிருக்கு. மேலே இருக்க அப்பர் லிட்டும் பாட்டம் லிட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு போர்டு எப்படி விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக காமிச்சிருக்கேன். அடுத்தபடியாக பிலிப்ஸு,
5.1 ஹோம் தியேட்டர் 4000 ருபீஸ் வரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு. ஓகேங்களா. ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது. இது ஒரு மேனுவல். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், பட் ரிமோட்டில் தான் கொடுத்துருக்கு. நம்ம வேறொரு டிஜிட்டல் டீகோடர் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், டீகோடர் யூஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடியோவை நம்ம பெற முடியும் லோ பட்ஜெட்டில். ஓகேவா. தென் ஒரு புக்ஸெல் ஸ்பீக்கர் வேணும் அப்படின்னா சாம்கான் பெஸ்ட் வே 1050 வரும் பேரு. 5 இன்ச் ஊஃபர், ஒரு டியூட்டர் இருக்கும் ஒரு பாக்ஸுக்கு. லோ பட்ஜெட், ரொம்ப பெரிய அளவில் குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த ரேட்டுக்கு பக்காவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு நியூ கமர்ஸ் பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஜிஸ்டார் கம்பெனியினுடைய டிஜிட்டல் டீகோடர். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்சிடி அல்லது எல்இடி டிவி வர்ற அவுட்புட், அந்த டிஜிட்டல் அவுட்புட், அது HDMI ஏஆர்சியாக இருக்கலாம், ஆப்டிக்கலாக இருக்கலாம். ஓகே. நீங்கள் எந்த சிக்னலாக இருந்தாலும் அந்த சிக்னல் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இதில் இன்புட்டாக கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நெல்லாஜ் பண்ணி காமிக்கிறேன், கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு கோஆக்சியல், ஆப்டிக்கல், HDMI ஏஆர்சி இன்புட் இருக்குது. 3 டிஜிட்டல் இன்புட் இருக்குது. எது வேணுங்கிறது இங்கே இருக்க சைடில் இருக்கிற சுவிட்ச் மூலிமா, மோடு மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸ்டீரியோ இன்புட் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். உங்களுக்கு பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் கொடுத்துட்டு இது வெளியே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 6 அவுட்புட் அனலாக் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட்டு, சரௌண்ட் ரைட்டு, சென்டர் சப். தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த யூனிட் 3000 ருபீஸ் வரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டோட்டல் கிட்டோட. இந்த யூனிட்டு ப்ளஸ் அடாப்டர், கூடவே HDMI கேபிள், ஆப்டிக்கல் கேபிள், 3RCA கார்டு, 2 நம்பர்ஸ். ரொம்ப ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் இது புக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் இருக்கான்னு கேட்டுட்டு புக் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட், இன்னொரு வீடியோ பார்க்கலாம்.